பாலா, ஏ பாலா, இதோ வாரேங்க. வா. எனக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னேன்ல. என்னங்க, என்னாச்சு? சாப்பாடு எங்க? நீ மட்டும் வர? இன்னும் 10 நிமிஷங்க, எடுத்து வச்சு கொண்டு வந்துறேன். இன்னும் 10 நிமிஷமா? என்ன பாலா இப்படி பண்ற? என்ன உங்களுக்கு என்னாச்சு? இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்குல, அதுக்குள்ள ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? நான் என்ன சொன்னேன்? வாசுவிக்கு இன்னும் காய்ச்சல் அடிக்குதா, நான் போய் பார்க்கணும், சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைன்னு சொன்னேனா இல்லையா? பிள்ளை பாவம் என்ன பண்றாளோ, நேத்துல இருந்து காய்ச்சல் விடாமையே இருக்கு. தாங்க மாட்டா. காய்ச்சல்னாலே அப்பான்னு என்கிட்ட தான் ஒட்டிக்கிட்டே இருப்பா. நான் போய் பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே நினைச்சேன். நீ என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க, நான் என்ன சொன்னேன்? சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பாப்போம்னு சொன்னேன்ல. ஆமா, சாயங்காலம் வரைக்கும் நான் பிள்ளைய போய் பார்க்காம உட்காந்துட்டு இருக்கவா? என்னங்க, நானும் கூட வந்து. நீ வரணும்னா நான் சாயங்காலம் வந்து வேணா கூட்டிட்டு போறேன். நான் இப்ப போய் என் மகளை பார்க்கணும். எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் கடையில சாப்பிட்டுக்கிறேன். கிளம்புறேன். கிளம்புறீங்களா? 5 நிமிஷங்க, சாப்பாடு எடுத்து வச்சு கொண்டு வந்துறேன். அடுப்புல கிடக்குறத வெந்தும் வேகாமே எனக்கு எடுத்து வச்சு கொடுக்க போறியா? ஒண்ணும் வேண்டாம். என்னங்க, 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஒன்னும் தேவையில்ல, நான் கடையில கூட சாப்பிட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் என் மகளை பார்க்கணும். நீ பார்த்து சாப்பிடு. என்னங்க, கிளம்புறேன். இப்படி ஓடுறாருன்னு மகளுக்கு முடியலன்னு சொல்லிட்டா போதும், இந்த பாடுதான் படுவாரு. என்ன ஓட்டம் ஓடுறாரு? சாயங்காலம் வேலை முடிச்சிட்டு வந்தா நம்மளும் சேர்ந்து போய் பார்க்கலாம்னு நினைச்சேன். அநியாயம், மகளுக்கு ஒண்ணுனா அவளை விட இவர் தான் போய் துடிப்பாரு. இவரோட ஏன் தான் இப்படி பண்றாரோ? இனி நான் போய் எப்படி பார்க்க? சாயங்காலம் வந்து கூட்டிட்டு போவாரா என்னமா? போன் போட்டுதான் நாம பேசிக்க வேண்டியதான். அநியாயம் பண்றாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா வந்து சாப்பாடு வாங்கிட்டு போக கூடாது? வேலை முடிச்சிட்டு வந்து நிதானமா போய் பாத்துக்கலாம். இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்ப பாரு, ஆக்கன சோறு அப்படியே கிடக்கும். சஞ்சனா கதையும் இன்னைக்குதான் முதல் எக்ஸாம்னு அரைகுறையே சாப்பிட்டு சாப்பிடாம ஓடிட்டா. ஆக்குனது அப்படி அப்படியே கிடக்கு. நீ நைட்டு இதே சாப்பாடோட போட்ட வேண்டியதான். அப்பதான் ஆளாளுக்கு ஒழுங்கா சாப்பிடுவாங்க. ஆனா இந்த வாசைக்கு ஏன் காய்ச்சல் இன்னும் விடல? நேத்தே போய் ஊசியும் போட்டு வந்துட்டேன்னு சொன்னா. இந்த மனசை சொல்றது உண்மைதான். காய்ச்சல்னா பாவம், பிள்ளை துடிச்சு போவோம். இங்க இருக்க மொத்தல எல்லாத்தையும் பாடா படுத்துவா. ஆனாலும் திரு தம்பி பாவம் என்ன பாடு படுத்துறாளோ. இவளுக்கு சரியாகிற வரைக்கும் வீடே 2 ஆக்கிடுவா. சரி, என்ன ஏதன் போன் பட்டு முத கேப்போம். முடிஞ்சா கண்டிப்பா சாயங்காலம் போய் பாத்துட்டு வர வேண்டியதான். இவளுக்கு சரியாகிற வரைக்கும் இந்த மனுஷன் துடியா துடிப்பாரு. சீக்கிரம் சரியாகட்டும். போன் போட்டு இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுவோம். இவளுக்கு திரும்ப திரும்ப ஊசி போட்டாதான் கேட்கும். முத போய் போனை போட்டு பேசுவோம். மா, வீரையா, அம்மா இங்கதான் இருக்கேன். இதோ வரேம்மா. ஐயா, என்னையா? மா, சித்தி உங்களுக்கு போன் போட்டாங்களா? யாரு? சாந்தியா? ஆமாமா. போன் போட்டாயா? பேரன் பிறந்திருக்குன்னு அவ்வளவு சந்தோஷம், கேட்டுக்கோ. ஆமாமா, எனக்கும் போன் போட்டு பேசினாங்க. அப்புறம் ராஜு வேற வீட்டுக்கு வா நான் நிக்கிறான். ஆமாயா. அத்தை, நாம போவோமா? எனக்கும் அந்த குட்டி குழந்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? வந்துட்டாங்க. நாம இந்த வீட்ல வாயவே திறக்க கூடாது. உடனே வந்து நின்றது. என்னதான் பழக்கமோ? ஏய், என்னடி? ஒண்ணு இல்ல. மா, அத விடுங்க. நீங்க சொல்லுங்க, நாம எப்போ போலாம்? ஆமாத்த, அன்னைக்கு நாங்க மட்டும்தான் ஊருக்கு போனோம். இப்போ நீங்களாம் வாங்க, எல்லாரும் சேர்ந்து போலாம் அத்த. போலாமா? ஆனா 30 கல்யாணம், அதுக்கு முன்ன போக கூடாதுன்னு உங்க தாத்தா சொல்லுவாரு. நம்ம கோவிலுக்கு எல்லாம் முன்ன இருந்து செய்யறோமா, அதனாலதான். அப்படியாத்த? ஹாஸ்பிட்டலுக்குன்னா போய் பாத்துட்டு வந்துடலாம். வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, இரு 30 கழியட்டும், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம். சரிங்க அத்த. வீரையா, சாந்தி போன் பண்ணா சொல்லு, 30 கழிஞ்சதும் எல்லாரும் குடும்பத்தோட வாரோன்னு. சரிமா. ஆமா ஆமா, இப்படி அடுத்த பிள்ளைய பாத்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான் இதுகளுக்குன்னு. மீனாட்சி, உனக்கு என்ன பிரச்சனை? பேசாம உள்ள போ. என்ன, எனக்கு என்ன பிரச்சனை? உள்ளத தானே சொல்றேன். 6 மாசம் ஆகி இங்க ஒன்னையும் காணோம். அடுத்த பிள்ளைய போய் பார்க்க ஆசையா இருக்கான். ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? கடவுள் அதுக்கு கொடுக்கணும். நல்ல மனசா இருந்தா தானே. இவள யாரு? நீ நல்ல மனசா இருக்க, எங்களுக்கு நல்ல மனசு இல்ல. ஆமா ஆமா. வீரா, இவ அழுக ஆரம்பிச்சிட்டாளா? நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சாப்பிடலையா? இருக்கட்டும், நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. சொல்லு. எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவ இப்படி பேசுனா அழுகாத, திரும்ப பேசுன. நான் இப்படி பேச முடியும்? அப்படி நினைச்சா நீ அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். எப்ப பாரு அவளுக்கு இதே பேச்சு, உனக்கு எப்ப பாரு இதே அழுக. அப்பப்பா, வர வர இந்த வீட்டுல இருக்க பிடிக்காமையே போகுது. ஏன் வீரா இப்படி பேசுற? நான் உன்னை என்ன சொன்னேன்? என்ன? அவ இப்படி ஏதாவது பேசுனா எதிர்த்து பேசுன்னு சொன்னேனா இல்லையா? அவங்கள எதிர்த்து எப்படி? நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம். இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு அவகிட்ட திரும்ப பேசுனேன்னு நினைச்சுக்கோ, அப்புறம் கம்மன் இருப்பா. நீ அழுக அவ இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பா. வீரா, என்கிட்ட மட்டும் வாய் நல்லா பேசு. இன்னும் இது எத்தனை நாளைக்கு தொடர போகுதுன்னு தெரியல. பாரு, ஒரு நாள் கடுப்பாயி உன்னை தனியா இழுத்துட்டு தனி கொடுத்தனம் தான் போறேன். வீரா, ஏன் இப்படி பேசுற? நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் இந்த வேலை தான் செய்ய வேண்டியிருக்கும். நான் பேசினா பிரச்சனை பெருசாகும். அவ புருஷன் கிட்ட வரைக்கும் சொல்லுவா, உங்க வீட்டு பிள்ளை தானே ஒழுங்கா பாத்துக்க தெரியலையான்னு அவன் கேட்பான். இதுக்குத்தான் ஒன்ன பேசுனா நீயும் பேசாத. இரு, இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவ வீட்டை விட்டு போனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இல்ல, ஏ வீரா. என்ன?
நானே பேசுறேன், நீ பேசாத. அந்த அழுகையை நிப்பாட்டு. அழாத. அழல. இப்ப நீ பேசுறியா இல்ல நான் பேசட்டுமா? நான் ஏதாவது பேசினா பிரச்சனை ஆயிடாதே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இன்னும் குழந்தை இல்லையான்னு சுத்தி இருக்கிறவங்க பேசுறதே தப்பு. ஆனா இவ வீட்டுக்குள்ள இருந்தே பேசுறா பாத்தியா, அது அதை விட தப்பு. இதெல்லாம் அப்பப்ப பேசி பிரச்சனைய முடிக்கணும். பிரச்சனைய முடிக்கிறியா இல்ல? சொல்லிட்டேல, இனி நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாரா போ வீரா, நான் பாத்துக்கிறேன். டேய் டேய், அங்க என்னடா பேச்சு? இங்க பாத்து என்கிட்ட பேசுடா. ஏய் மீனாட்சி. ஐயா, இவளுக்கு இனியாரும் இதே பேச்சா போச்சு. இவள தாத்தாட்ட இல்ல இவ புருஷன்ட்ட சொல்லணும். சொல்லி என்ன ஏதுன்னு பேசினாதான் இவ வாய மூடுவா. ஆஹா, என் புருஷன் கிட்ட என்னையே சொல்வீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, அவரெல்லாம் நம்ப மாட்டாரு. அவருக்கு என் பேச்சு மட்டும்தான் வேத வாக்கு. பாத்தியாடா எப்படி பேசுறானே. மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்களா? என்ன வீரையா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? நீ என்ன சாப்பாடு எடுத்து வைன? பதில் பேச்சுக்கு ஆல்ரெடி. நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டே வேடிக்கை பார்க்கலாம். ஓஹோ, அப்படியா? சரி சரி, வாயா நாம போய் சாப்பிடலாம். டேய் டேய், நில்றா, என்கிட்ட பேசிட்டு போ. பாத்துக்கோ. நீங்க போங்க. டேய் டேய், என்னடா பயந்து ஓடுறியா? நான் கேக்குற ஒரு கேள்விக்கு ஒரு நாள் பதில் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். என்னடி திமிர் கூடிருச்சோ? எதிர்த்து நின்னு பேசுற? உங்க மேல உள்ள மரியாதை குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் பேசாம இருந்தேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? சொல்லுங்க, என்ன பிரச்சனை? குழந்தை பெத்துக்கிறதோ பெத்துக்காததோ அது எங்க இஷ்டம். நீங்க எதுக்கு மூக்க நுழைக்கிறீங்க? ஏய், காலகாலத்துல குழந்தை உண்டாலாட்டி எல்லாம் கேட்கதான் செய்வாங்க. உனக்கு அந்த தகுதி இல்ல. விஷம் விஷம், உடம்பெல்லாம் விஷம். இப்படிப்பட்ட உனக்கு கடவுள் இந்த தகுதியை கொடுப்பானா என்ன? ஏய் மீனாட்சி. மீனாட்சியா? என்ன பொசுக்குன்னு பேரை சொல்லிட்டா? என்னடி, என்ன நினைச்சு என் பேரை சொல்ற? உனக்குலாம் சென்ஸ் இல்ல. என்ன என்ன மேனஸ் இல்ல? ஏய், என்னடி சொல்ற? என்ன நினைச்சு இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, ஏதா இருந்தாலும் தமிழ்ல பேசு. என்னடி படிச்சவங்கிற திமிர இதுல காமிக்கிறியா? தசபுசன் பேசுனா நீ பெரிய அயோக்கியமாயிருவியா? இருக்கு மீனாட்சி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன. இங்க பாரு, உனக்கு அறிவு இருந்தா இதோட இந்த பேச்ச நிப்பாட்டிக்கோ. எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? நீ எதுக்கு எங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிற? உங்க விஷயமா? உங்க விஷயம் இது என் தம்பி வாழ்க்கை. என்ன விட உன் தம்பி வாழ்க்கை மேல உனக்கு என்ன அக்கறை? இங்க பாரு, இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்தவ. எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு இந்த வீட்டுல? உன் வேலை என்னமோ அதை மட்டும் நீ பாத்துட்டு பேசாம இரு. இதுக்கு மேல எங்க விஷயத்துல தலையிட்ட அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்ன அவ்வளவுதான் மரியாதையா? நீ இது வாழ வந்த வீடா இருக்கலாம், நான் இங்க பிறந்த வீடுடி. எனக்கு இல்லாத அக்கறை இங்க யாருக்கும் கிடையாது. என்ன உன் புருஷனும் உன் மாமியாரும் உன் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியா? நான் பேசுறதா இந்த வீட்டுல நீ கேட்கணும். இன்னொரு தடவை என்ன வேத்து பேசுன, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவியா? அத உன் வீட்டுல போய் அதிகாரம் பண்ணு. இதுதாண்டி என் வீடு. உன்னை கட்டி கொடுத்திருப்பாங்களே, நீ வாழ போயிருப்பேல, அந்த வீட்டுல போய் நீ அதிகாரம் பண்ணு. இந்த வீட்டுல பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அதுவும் என்ன பத்தி பேச உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இன்னொரு தடவை 6 மாசம் ஆச்சு, 10 மாசம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, உடம்பெல்லாம் விஷம், குழந்தை பிறக்க தகுதி இல்ல, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன, நீ அது என்ன வாயிட்டு சொன்ன, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன்னு. ஆனா நான் செஞ்சு காமிச்சிருவேன். இங்க பாரு, என்ன பத்தி தெரியாம நீ வார்த்தையை விட்டுட்ட. ஏய் நிறுத்து. நீ பேசுனதுக்கு தான் நான் திரும்ப பேசுனேன். நீ பேசாம ஓ வேலையை பார்த்தா நான் ஏன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இருப்பேன். இனி நான் பேசுறதும் நான் பேசாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு. இன்னொரு தடவை எதுக்கையோ இல்ல ஜாட மடையாவோ ஒரு வார்த்தை பேசுன, எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் அமைதியா இருக்கிறதே இல்ல. அவங்களா வாய கொடுத்து பேசி அவங்க மரியாதையை அவங்களா கெடுத்துக்கிறாங்க. என்ன ஜென்மமோ. ஏய் ஏய், என்ன இப்படி பேசிட்டு போறா? இத்தனை நாள் வரைக்கும் ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது, இன்னைக்கு புரிஞ்சு தள்ளிட்டு போறா. ஏய், இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இதெல்லாம் நம்ம தம்பிக்காரனோட ட்ரைனிங்கா இருக்கும். அதான் இந்த பேச்ச பேசிட்டு போறா. நம்ம என்ன பேசினாலும் அழுதுட்டு நிக்கிற கழுத இன்னைக்கு கரடி மாதிரி கத்திட்டு போறா. இதை இப்படியே விட்டா நம்ம நிலைமை. ஐயோ, அட அட, என் மருமக எப்படி பேசுறா பாரு. மா, எதுவும் நினைச்சுக்காதமா, வேற வழி இல்ல. அக்கா கிட்ட இப்படி பேசினாதா அவ கொஞ்ச நாள் அமைதியா இருப்பா. டெய்லி அவ பேச்ச கேட்டு கேட்டு இவ அழுகுறாமா. அதான் இப்படி பேசு பேசுன்னு சொல்லி சொல்லி. என்னையா, உன்னை பத்தியும் தெரியும், உன் அக்காவை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். பேசட்டும் விடு. எத்தனை நாளைக்கு தான் இந்த பிள்ளை தாங்குவா? வீட்டுக்கு வந்தவதானேன்னு அசால்ட்டா நினைச்சா இப்படிதான் பேச்சு வாங்கணும். பேசட்டும் விடு. அவளுக்கா என்னைக்கு அறிவு வருதுன்னு பாக்கலாம். மா, நான் எதிர்பார்க்கலமா நீ இவ்வளவு சப்போர்ட்டா இருப்பேன்னு. என்னையா, நீ இப்படி உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழணும் தானே? அம்மா கோயில் கோயிலா அலைஞ்சு எத்தனை பரிகாரம் பூஜை
கொஞ்சம் நெஞ்சமாயா தவம் கடந்தேன். நீ எனக்கு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்யா. நீ எதுவும் நினைக்காத. நீ என்ன பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அம்மா எப்பவும் உன் பக்கத்துல தான் இருப்பேன். சரிம்மா. அத்தை 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 சாரி அத்தை, எதுவும் நினைச்சுக்காதீங்க. அண்ணிய கொஞ்சம் அதிகமாவேவும். அவ பேசாததையா நீ பேசிட்ட. விடுமா விடுமா, அத்தை எதுவும் நினைச்சுக்கல. பேசுனா பதிலுக்கு பதில் பேசி விடு. அப்பதான் உங்க 2 பேத்தையும் நிம்மதியா இருக்க விடுவா. அத்தை அவ நல்லாதாம்மா இருந்தா. இப்பதான் என்ன ஆச்சோ? பணம்னா போனமும் வாயை திறக்கும்பாங்க பத்தியா? அந்த மாதிரி இந்த வீட்டோட சொத்தெல்லாம் நமக்கு இல்லாம போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஆட ஆரம்பிச்சிட்டா. பேசுறத பேசு, திருந்தி வர நேரம் வரட்டும். எனக்கு தெரியும், எப்ப இருந்தாலும் அவள நீங்க 2 பேரும் கைவிட மாட்டீங்க. முட்டி மோதி நம்ம கிட்டதான் வருவா. வரட்டும், பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. நீ வேற. வாங்க சாப்பிடுங்க. ஆ வீரா பேசுன்னு தான் சொன்னேன். நீ அப்பப்பா வீரா, எத்தனையோ நாள் பகைய தீத்த மாதிரி இருக்கு. ஐயோ அப்படிலாம் இல்ல. அவங்க பேச மாத்திரம் கொஞ்சம் எமோஷனல் ஆகி கோபத்துல அப்படிலாம் பேசினேன் வீரா. ஒண்ணும் இல்ல. இனியாவது நம்ம கிட்ட வம்பு பண்ணாம இருந்தா சரிதான். சரி, கொஞ்சம் கவனமாவே இரு. இத்தனை நாள் எதுவும் பேசாமையே இவ்வளவு வரத்து வந்தா, இன்னைக்கு நீ பேசிருக்கியா? இனி என்ன பண்ண போறாளோ? எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராவே இரு. சரி வா சாப்பிடு. நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு, நான் தோட்டத்துக்கு போனோம். சரி வீரா. வீரா ரொம்ப தேங்க்ஸ் வீரா. எதுக்கு? சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் ஐ லவ் யூ. இதுவும் சொல்லணும்னு தோணுச்சா? இது எப்பவுமே தோணும். சரிம்மா, வா போலாம். கொஞ்சம் சாப்பிடு. வேணாங்க, ஒரு மாதிரியா இருக்கு. மாத்திரை போடணுமா? கொஞ்சம் மட்டும் எனக்காக. இல்லங்க, எனக்கு ஒரு மாதிரி வருது. வேணாங்க. திரு, வேண்டானா போதையா? எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கூட கொடுத்துக்கலாம். மா சரியாவே சாப்பிடலமா. சாப்பிடாதனாலதான் படுத்தே இருக்கா. காய்ச்சல் விட்டாதான் ஏன் வாய்க்கு நல்லா இருக்கும், சாப்பிடவும் தோணும். கொஞ்சம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாம். ஆமாங்க, அப்படியே சாப்பிடுறேன். இப்ப வேணாம். சரிமா. திரு, ஒரு 10 மணிக்கு மேல திரும்பவும் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துறியா? சரிமா. வேணாம். சும்மா இரு. ஊசிக்கு பயப்படுறது, மாத்திரைக்கு பயப்படுறது, பிறகு எப்படி உடம்பு சரியாகும்? இன்னைக்கு ஒரு ஊசி போட்டாதான் நல்லது. இல்லாட்டி இப்படியே படுத்தேதான் இருக்கணும். என்னங்க? 10 மணிதான், என் கூட வந்துடணும். புரியுதா? ஏய் திரு, என்ன இப்படி அரட்டிக்கிட்டு இருக்க? மா அப்பதான் அவ கேப்பா. இல்லாட்டி மாட்டேன்னு தான் சொல்லுவா. அதுக்காக வாசுகி. அத்தை என்னம்மா இருக்க இருக்க ரொம்ப அசந்துட்டு போற? என்னன்னு தெரியல அத்தை, ரொம்ப ஒரு மாதிரியா தான் இருக்கு. சரி, நல்ல பொண்ணா போய் இன்னைக்கு ஒரு நாள் ஊசி போட்டு வந்துரு. அப்பதான் நாளைக்கு நீயா எந்திரிச்சு உட்கார சாப்பிட முடியும். சரிங்க அத்தை. வாசுகி. அப்பா. அப்பா. அப்பாவா? வாசுகி. ஓ, மாமா வந்திருக்காங்க. அப்பா உள்ள வாங்க. அம்மா வாங்க மாமா. மா எப்படிமா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. என்னடா இப்படி அசந்து போயிருக்க? அண்ணே வாங்க உட்காருங்க. சரிம்மா, உட்காருங்க மாமா. திரு கொண்டாயா, அம்மா வச்சுட்டு சுடுதண்ணி கொண்டு வரேன். சரிங்கம்மா, உட்காருங்க மாமா. என்னடா தங்கம் இப்படி அசந்து போயிருக்க? ஒண்ணும் இல்லப்பா, நேத்துக்கு நீ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறா. நல்ல பிள்ளைல. சரிப்பா. மாமா ஊசி போட, மாத்திரை சாப்பிட எல்லாத்துக்கும் பயம். ஒவ்வொன்னையும் அழுது அழுது செய்யறா. ஆமையா திரு, அப்படியே பழகிட்டா. அந்த அளவுக்கு இவளுக்கு ஹாஸ்பிட்டல்னு எதுக்கும் போனதில்ல. எப்பயாவது ஒருக்க முடியலன்னா ரொம்ப படுத்தி எடுத்துரும். ரொம்ப பயப்படுவா ஊசியை விட மாத்திரைக்கு. ஆமா மாமா. இங்க பாரு, அப்பாக்காக மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடு. அப்பதான் சீக்கிரம் சரியாகும். சரிங்கப்பா. வாசுகி. என்னம்மா? என்னங்க வாந்தி. என்னடா என்ன செய்து? வாந்தி வர மாதிரி இருக்கா? ஏய் மெதுவா. இரு நான் வாரேன். எழுந்திருக்காத, இரு. வாயில வந்துட்டா துப்பு மூக்குல ஏறிட போகுது. ஒண்ணு இல்லம்மா, மெதுவா. திரு, இன்னும் வாந்தி வருதா? சரி அப்படியே உட்காந்துரு, நான் வாரேன். டேய் தங்கம். அப்பா. ஒண்ணு இல்லடா, என்ன வாந்தி வருதா? இல்லப்பா. சரி சரி, ஒண்ணு செய்யாதுன்னடா. வாசுகி. என்னங்க? ஒண்ணு வாந்தி வருதாமா?
சரி உட்காந்துரு, நான் சுடுதண்ணி கொஞ்சம் கொண்டு வரேன். ஆஹா வேணாங்க, ஒரு மாதிரி இருக்கு. வாய் கொப்பளிச்சுட்டு முகம் கழுவி. சரி வா மாமா, உட்காந்துருங்க, அந்த வந்துடுறேன். சரியா, மெதுவாமா, கைய பிடிச்சுக்கோ. ஆ, வாசுகி, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, என் பொண்ணு நல்லா இருக்கா. மெதுவாமா, மெதுவா வா. ஆ, வாசுகி, பாத்து வா, உட்காரு உட்காரு, மெதுவா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. சரிம்மா. வாசுகி, உட்காந்துரு, கொஞ்சோண்டு வெது வெதுன்னு தண்ணி மட்டும் கொண்டு வரேன். ஆ, இல்லங்க, இருக்கட்டும். வாமிட் பண்ணிருக்கேல, தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு குடிச்சா நல்லா இருக்கும். 5 நிமிஷமா கொண்டு வரேன். சரிங்க. அப்பா, அம்மா வரலையா? இல்லம்மா, அவ சாயங்காலம் போலான்னு சொன்னாமா. என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல, அதான் ஒரு எட்டு உன்னை பார்த்துட்டு ஆபீஸ் போலான்னு வந்தேன். எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். திரு என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்கப்பா. அதை விட அத்தை மாமா எல்லாரும். எனக்கு முடியல, நீங்க எதுவும் நினைக்காதீங்க. இல்லடா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். நீ என்ன பண்றியோ என்னமோன்னு. ஆனா இங்க வந்து பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எல்லா அப்பாக்களுக்கும் ஒரே ஆசைனா நம்ம பெத்த பிள்ளை நல்லா வாழ்றத பாக்குறதுதான். அப்பாவுக்கு இது போதும்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் தங்கம், எனக்கு இது போதும்டா. அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா, சரி சரி, அப்பா ஏதாவது எமோஷனலா பேசி நீ ஏதாவது வருத்தப்பட்டுறாத. அப்பா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. இல்லப்பா, தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு. சரிடா. உங்களுக்கு லேட் ஆகுதுலப்பா, நீங்க கிளம்புங்க. சரிம்மா, அப்பா சாயங்காலம் அம்மாவை கூட்டிட்டு வரேன். சரிங்கப்பா. அப்பா கிளம்பட்டா? ம். மாத்திரை கரெக்டா சாப்பிட்டுணுமா? சரிங்கப்பா. என்ன மாமா, கிளம்பிட்டீங்களா? ஆமாயா. இருங்க மாமா, அம்மா டீ போட்டுட்டு இருக்காங்க. இல்லையா, ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. சாயங்காலம் உங்க அத்தையை கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமா, கிளம்புறேயா. இந்தாமா தண்ணி குடி. போதும். இன்னும் கொஞ்சம். போதுங்க. சரி, தண்ணி எங்க வைக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு மாத்திரை போட்டுக்கலாம். என்னம்மா திடீர்னு வாந்தி வந்துருச்சு? ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தா சொல்லிடு, இப்பவே டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். இல்லங்க, சாப்பிட்டது ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருந்தது. திடீர்னு எதிர்பார்க்காம வாந்தி வந்துருச்சு. சரிம்மா, அதனால ஒண்ணும் இல்ல. நேத்து சளிக்கு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேல, அதான் அது வாந்தியா வருது. ஒண்ணும் செய்யாது, வாந்தி எடுத்தது உனக்கு உடம்புக்கு நல்லாதான் இருக்கும். உட்காருங்க. ஏய், என்னம்மா? திரு, என்ன ஏதாவது செய்தா? நீ சரியே இல்ல, ஹாஸ்பிட்டல்னா போவோம். எனக்கு ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னாச்சு உனக்கு? இல்ல, ரொம்ப ரொம்ப லவ் யூ. என்னம்மா, என்னாச்சு? அப்பா இப்ப வந்தாங்கல்ல, எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க தெரியுமா? சந்தோஷமா? சொன்னாங்க, ஒரு அப்பாவா மக இப்படி வாழ்றத பாக்குறத விட வேற எந்த சந்தோஷமும் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன திடீர்னு? நீ என்ன அப்படி நல்லா பாத்துக்கிறியா? என்னம்மா, ஏன் பொண்டாட்டிய நான் பாத்துக்கிறேன். இல்லடா, வாந்தி வருதுன்னு சொன்ன உடனே டக்குன்னு கையில பிடிக்கிற. இதெல்லாம் அம்மாவை தவிர யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நீ. ஏய், என்ன? அம்மா பிள்ளைக்கு செய்வாங்க, நான் என் பொண்டாட்டிக்கு செய்யறேன். இதுல என்ன இருக்கு? இல்லடா, ஒரு நிமிஷத்துல ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன். எனக்கு நீ நல்லா இருக்கணும். என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவ்வளவுதான். உன்ன நான் எப்பவுமே நல்லா பாத்துக்குவேன், சரியா? சும்மா ஏதாவது யோசிக்காத. ஃபர்ஸ்ட் உடம்புக்கு சரியாகணும் நானே. நீ இப்படி அசந்து போயிருக்கியா, பார்க்க கஷ்டமா இருக்கு. நீ எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு, அதுதாம்மா எனக்கு பிடிக்கும். சரிங்க, உங்களுக்காகவே சீக்கிரம் சரியாயிடும். அது போதும். என்னங்க? சொல்லுமா. கொஞ்ச நேரம் இப்படியே சாஞ்சுக்கிட்டா? கொஞ்ச நேரம் என்ன, இன்னைக்கு ஃபுல்லா கூட இப்படியே சாஞ்சுக்கோ. அப்புறம் கடைக்கு? கடை இப்ப ரொம்ப முக்கியம். எனக்கு என் பொண்டாட்டி சரியாகணும். எப்பயும் போல ஆன பிறகுதான் நான் கடைக்கு போவேன். திரு, ரொம்ப லவ் யூடா. சொல்வாங்கல்ல, கணவனுக்கு வேலை இல்லாத டயத்துல தான் மனைவி எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதே மாதிரி மனைவிக்கு உடம்பு முடியாத நேரத்துல தான் கணவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? திரு, நீ நிரூபிச்சிட்ட. ரொம்ப நல்ல வேண்டா. என் மேல எவ்வளவு பாசம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட என் அப்பா வந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க பாத்தியா? இதுக்காகவேடா. நீ எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, இல்ல எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, உன்னை நான் புரிஞ்சுக்குவேன். எப்பவும் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன். ஐ லவ் யூ திரு. ஐ லவ் யூ so much. ஏய் வாசுகி, என்ன தூக்கம் வருதா? இல்ல. எனக்கு என்ன, ரொம்ப அமைதியா இருக்க, பேச முடியலையா? இல்லங்க, ஒரு மாதிரியா இருந்தது, அதான். சரி ஒண்ணும் இல்ல, அப்படியே படுத்துக்கோ.
பூமாரி, ஓய் தூங்குறியா? என்னங்க இரு படு எந்திக்காத. என்னங்க கீழே உட்காந்துட்டீங்க, கட்டில்ல உட்காருங்க. இருக்கட்டுமா, என்ன தம்பி தொட்டில தூங்காம கீழே படு தூங்குறான்? என்னங்க தொட்டில்ல கொஞ்ச நேரம் தான் தூங்குறான், அப்புறம் அழுதுகிட்டே இருக்கான். இதே இது கீழே என் பக்கத்துல படுத்தா அவன் நாட்டுக்கு தொடர்ந்து ஒரு 1 நேரம் 1.5 நேரம் கண்டினியூவா தூங்குறான். அதான் எதுக்குன்னு பக்கத்திலே படுக்க வச்சுக்கிட்டேன். அப்படியா? என்னங்க சொல்லுடி. நேத்து என்னங்க அத்தை அவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்கீங்க, நீங்க வாங்கி கொடுக்கலையா? வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க, நான் சரின்னு சொன்னேன். என்னங்க கருப்பட்டி, பூண்டு, கருவாடு எல்லாமே, அதுவும் நிறைய. சரிம்மா, நல்லது தானே, டெய்லி வச்சு சாப்பிடு. இல்லங்க நீங்க வேற அரிசி பருப்பு அது வேற நிறைய வாங்கி கொடுத்தீங்க. அத்தை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நேத்து அத்தைட்ட சொல்லிடலாமா நினைச்சேன், ராஜு மாமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அத்தைன்னு. ஐயோ, சொல்லிட்டியா? ஆஹா இல்லங்க, உங்ககிட்ட கேட்டுட்டு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம இரு. அம்மாக்கு தெரிஞ்சா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சப்போஸ் மனசுல ஏதாவது நினைச்சுக்கிட்டாங்கன்னா இனியும் எந்த பிரிவும் வேண்டாம், சண்டையும் வேண்டாம். இப்பதான் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு, அப்படியே போகட்டும். நான் ஏதாவது செஞ்சேனா அது உன்னோட வச்சுக்கோ. எங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல, யார்கிட்டயும் எதையும் ஷேர் பண்ணிக்காத. இதெல்லாம் தப்பு இல்லையா அத்தைக்கு தெரியாம? ஏன் அத்தை வீட்டுக்கு நான் செய்யறேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நான் வேலை பாக்குற காசு தானே. என்னங்க இப்படி பிரிச்சு பேசாதீங்க. சரி, அப்படின்னா நீ எதுவும் சொல்லிக்க வேணாம். நீ 30 நாள் இங்க இருப்ப, அது வரைக்கும் நான் ஏதாவது தேவையானதை வாங்கி கொடுக்க போறேன். அடுத்து அங்க வந்துட்டா எப்பயாவது இங்க வர்ற நேரம் வாங்கி கொடுக்கறதானே. இல்லங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ராஜு செய்யறதெல்லாம் மதினிட்ட எதையும் சொல்லாம மறைக்கிற மாதிரி இருக்கு, பேசாம சொல்லிடலாமா அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? இல்லங்க எனக்காவது அத்தைக்கு இது தெரிஞ்சாலும் பிரச்சனை தானே. ஐயோ, என்னடி ஏதோ கொலை குத்த மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க? இதுவும் நம்ம வீடு தாண்டி, செய்யறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அம்மாக்கு தெரிஞ்சாலும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்து பேசிக்கிறேன், நீ பேசாம இருந்தா போதும். அப்புறம் இததான் சொல்லணும்னு வந்தேன். தம்பிக்கு ஜாதகம் பார்த்து பேர் வைப்போமா, இல்ல நம்மளா செலக்ட் பண்ணலாமா? அத்தை மாமாட்ட கேளுங்க, அவங்க சொல்றபடி செய்யலாம். அம்மா ஜாதகம் பார்க்கலான்னு சொல்றாங்க. மா பத்தி தான் தெரியுமே, எப்ப பார்த்தாலும் ஜாதகம் தான். அப்பா அதெல்லாம் வேண்டாம், நம்ம இஷ்டப்படி வைப்போண்டாங்கிறாங்க. நீ என்ன பண்ணலாம் சொல்லு? உங்க யோசனை? நானே குழம்பி போய் தான் உன்கிட்ட வந்தேன், நீ என்கிட்டயே கேளு. என்னங்க ஜாதகம் பார்த்தே வைப்போமா? என்னடி நீயே இப்படி சொல்ற? இல்ல அத்தைக்கு அது ஒரு சந்தோஷம், அதெல்லாம் எழுத்து கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணலாம். அப்படிங்கறியா? ஆமாங்க, ஏதாவது செட் ஆகலாட்டி அப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரி பாத்துக்கலாம். சரிமா, என்னோட தம்பி பிறந்து 8 நாள் ஆச்சா, அம்மா 11 இல்ல 16 நாள் போவோன்னு சொன்னாங்க. சரிங்க கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த செல்லக்குட்டிக்கு பேர் யோசிக்கலாம். ஆமாமா, நல்லா அழகான பேரா வைக்கணும். சரி நீங்க முத பேரோட எழுத்த கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பேருன்னு தேட ஆரம்பிப்போம். சரிமா. சரி, ஏதாவது சாப்பிடுறீங்களா? நான் போய் எடுத்துட்டு வரவா? வேண்டாமா, அத்தை ரூம்ல தான் இருக்காங்க, பேசிட்டு தான் வந்தேன். எதுவுமே வேணாம் அத்தை, நான் இப்ப கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். தம்பிக்கு பேர் வைக்கிறத உன்கிட்ட பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சரி, கூட கொஞ்ச நேரம் இருங்க, உடனே கிளம்ப வேணாம். சரிமா. இப்படியே ஏதாவது பேசிட்டு இருக்கலாமா? பேசு, கேப்போ. நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்றேன். அப்படியா? நம்ம வீட்டுக்கு எப்போ வருவ? என்னங்க இதையே எத்தனை தடவை கேப்பீங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா? இருந்தாலும் என்ன பேச சொன்னா இதத்தான் கேப்பேன். இப்பவே இங்க வந்து 1 மாசம் ஆச்சு, இன்னொரு 20-22 நாள் தானே, கடகடன் போயிடும். சீக்கிரம் வந்துடுறேன். வந்து என் மாமா பக்கத்திலேயே இருக்கேன். சிரிச்சா அவ்வளவு அழகா இருக்க, என் சிரிப்பு அழகிடி. இங்கதான் இருக்கியா? என் மனசுக்கு தோணுச்சு நீ இங்கதான் இருப்பேன்னு. ஐயோ, இன்னைக்கு உன்னை பாப்பேனோ என்னமோ நினைச்சேன், பாத்துட்டேன். இன்னைக்கு ராம்கிட்ட எப்படியாவது பேசி போன் நம்பர் வாங்கிடணும். நந்தினி நந்தினி. சொல்லு சிவானி. கத்தாத மாடே, நீ அங்கே இரு, நான் ராம்கிட்ட பேசிட்டு வரேன். இதுக்குதானே வந்த, போ போடி வராம. ராம் ராம் ராம், ஹே ராம். என்ன ராம், என்ன பண்ற? ஆபீஸ் ஒர்க் தான் பாத்துட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னோட காலேஜுக்கு வரல, அப்புறம் பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன், இல்ல அதான் இங்க பார்க்ல இருப்பியோன்னு நினைச்சேன். எதுக்காக என்ன தேடுற? தேடலாம் இல்ல, சும்மா பார்க்கலானே. காலேஜ் முடிஞ்சதா? முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு போலையா? போய்க்கலாம் பதறாம. உங்க வீட்ல லேட்டா போனா ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? அண்ணனை சமாளிச்சுக்கலாம், எங்க அம்மா தான் திட்டுவாங்க. ஸ்டடி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுவேன். அதோ நந்தினி என் கூட தானே இருக்கா. எங்க? அதோ அங்க.
அவ மட்டும் அங்க என்ன பண்றா? அது என்ன பண்றா? இங்க கூப்பிட வேண்டியதானே? இங்க கூப்பிடவா? அவளை கூட்டிட்டு வந்து பேசவா நான் வந்தேன்? எதுக்கு தனியா உட்காந்துட்டு? கூப்பிடு. இல்ல இல்ல, அவளுக்கு ஏதோ வேலை இருக்கான். முடிச்ச உடனே நான் கூப்பிடுறேன்னா அது வரைக்கும் நான் உன்கிட்ட. அச்சோ, எனக்கும் வேலை இருக்கே. அப்படியா? நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்ல, அண்ணாக்கு இப்பதான் கால் பண்ணி 6 மணிக்கு வருவேன்னு சொன்னேன். அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க உங்க ஒர்க்க பாருங்க. நான் வேணா உங்களை பாத்துட்டு இருக்கேன். என்னது? இல்ல இல்ல, நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன்னு. சரி வா உட்காரு. உட்காரு. தேங்க்ஸ் ராம். சொல்லு, என்ன பேசணும்? அது என்ன படிக்கிறா? மேக்ஸ். ஓ, கணக்குல புலியா? ஓரளவு. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு தானே? உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும், சொல்லவா? சொல்லு ராம். இல்ல, கொஞ்ச நாளா என் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்தேல, கல்யாணம் பண்ணிக்கன்னு கூட சொன்னேன். எதனால என்ன பிடிச்சது? அது உனக்கு பிடிக்கலன்னா சொல்ல வேண்டாம், சும்மா கேட்கணும்னு தோணுச்சு. தெரியல ராம், ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இங்க பாருமா, எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா பழக கூட ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரிஞ்சா நீ என்கிட்ட பேசக்கூட மாட்ட. மனசுல எதுவும் வச்சுக்காம படக்கு படக்குன்னு பேசுறியா? உன்னை நான் ஏமாத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதான். என்ன ராம்? எனக்கு உன்னை பத்தி ஓரளவு தெரியும், ஆனா உனக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது. என்னை பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன், அப்புறம் உனக்கு ஓகேனா ஃப்ரெண்ட்ஷிப்பா கண்டினியூ பண்ணலாம், இல்லனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ வாட்டுக்கு உன் படிப்பை பாரு, என்னை பார்த்தா கூட பேச வேண்டாம், ஓகேவா? என்ன ராம், என்ன சொல்ல போற? ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தேல. ஆமா, அது புரியாம. இல்ல, நீ திட்டுறது கோரியவன் தான். நீ எவ்வளவு திட்டினாலும் நான் பொறுமையா இருந்தேன் பாத்தியா? அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என்ன ராம்? என்ன இப்படி எல்லாம் திட்டுறதுக்கு ஆள் இல்ல. நிறைய தப்பு பண்ணிருக்கேன். நீ திட்ட மொத்தெல்லாம் மனசுக்குள்ள ஒரு வித சந்தோஷமா இருந்தது, நம்மள திட்டவும் ஆள் இருக்குன்னு. இப்போ உன் கூட ஃப்ரெண்ட்ஸா ஓகேன்னு நான் பேசிட்டு இருக்கேனா, அது கூட காரணம் தான். என்ன ராம் சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குன்னு தெரியும், ஆனா என்னோட ஒய்ஃப பத்தி தெரியுமா? நிஷாக்காவ பத்தியா? நிஷா? உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் ராம். எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் ராம். உனக்கு எப்படி தெரியும் ராம்? விடு. யார் சொன்னானு? யார் சொன்னான்னு சொன்னா நீ கோபப்படுவியே. இல்ல, கோபப்படல. சொல்லி, யார் சொன்னா? பாட்டிமா தான் சொன்னாங்க. பாட்டிமாட்ட உன்னோட ஒய்ஃப பத்தி கேட்டேன், அப்பதான் எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? தெரியும் ராம். ஹாஸ்பிட்டலுக்கு என் தங்கச்சிக்கு பிளட் கொடுக்க வந்தீங்களே, அன்னைக்கு மறுநாளே எல்லாம் தெரியும். தெரிஞ்சா என் பின்னாடி சுத்துன? ஏன் ராம்? இதெல்லாம் தெரிஞ்சு உனக்கு என் மேல கோபம் இல்லையா? என்ன வெறுக்கணும்னு தோணலையா? வெறுக்கிறதா? ஏன் ராம், நீ என்ன பண்ண வெறுக்க? நான் என்ன பண்ணேனா? என்னால ஒரு உயிரே போச்சு. போன உயிரை ஏன் ராம் நினைக்கிற? போக இருந்த உயிரை காப்பாத்தினேல, அதையே நினைக்க மாட்டேங்கிற? என்ன சொல்ற? ராம், விபத்து தற்செயலா நடக்கிறது, அதுக்கு யாரும் காரணமாக முடியாது. அப்படிதான் உங்களுக்கு நடந்த விபத்து. ஆனா அதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப் பொழைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உன் குழந்தைய காப்பாத்தணும் நீ போராடன பாத்தியா? யாராலும் இப்படி யோசிக்க முடியாது ராம். இந்த டைம்ல நீ யோசித்து உன் குழந்தைய உருவாக்கி காப்பாத்திருக்க. ஏன் சொல்ல போனா உன்னால உயிர் போகல, அந்த உயிரை காப்பாத்திருக்க. அபியோட அம்மா இப்பவும் அவளை பாத்துட்டு தான் இருப்பாங்க, உன்னை நினைச்சு பெருமைப்படுவாங்க. ஒரு பொண்ணுக்கு பொதுவா என்ன ஆசை இருக்கும்? லைஃப்ல எவ்வளவுதான் சாதிச்சாலும் நம்ம அம்மா ஆகமத்துல அதோட சந்தோஷமே வேற. அந்த பாக்கியத்தை நீ நிஷாவுக்கு கொடுத்திருக்க. நிஷா கண்டிப்பா உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பா. அவ உயிர் போகுமத்துல கூட நீ நல்லா இருக்கணும் தான் நினைச்சிருப்பா. எனக்கு தெரியும் ராம், நீ இதையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றேன்னு. எனக்கு இதெல்லாம் உன்கிட்ட எப்படி பேசன்னு தெரியல. பேசினா நீ திட்டுவியோ கோபப்படுவியோன்னு பயந்துதான் நான் ஒதுங்கி இருந்தேன். இப்ப நீயா பேசணும்னா நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ராம், உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு நீயே அறியாம தண்டனை கொடுத்துட்டு இருக்க. உன்னால எல்லாரும் சந்தோஷம் தான் பட்டிருக்காங்க, உன்னையே நீயே ஏன் வருத்திக்கிட்டு இருக்க? ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன் ராம், உன் நிஷாவோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருந்ததுன்னா அது சந்தோஷம் இல்லாம தான் அலையும். ஏன்னா நீ இப்படி குற்ற உணர்ச்சியில இருக்கிறதுக்கு. அவ சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேனா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு, சராசரி மனுஷனா இரு ராம். சிவானி, ஏ சிவானி, இவ ஒருத்தி. என்னடி? மணியாச்சி போலாம். இதோ வாரேன். ராம், என்ன ராம் அமைதியாயிட்ட? ஒண்ணு இல்ல, நீ கிளம்பு. இல்ல ராம், ஏதாவது உன் மனசுல இருந்தா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ. நீதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே. ஃப்ரெண்டுங்கிற உரிமையில தான் எல்லாத்தையும் சொன்னேன். பொய் சொல்லாத ராம், ஃப்ரெண்டுங்கிற உரிமையில சொல்லல. எனக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியாம இருந்து என்னைக்காவது தெரிஞ்சா என்ன ஏதாவது ஏமாத்திட்டியான்னு நான் கேட்க கூடாதுங்கிறதுக்காக நீ சொன்ன. ஒரு ஃப்ரெண்டா கூட என்ன ஏமாத்த கூடாதுன்னு நினைக்கிற. இப்படிப்பட்ட நீ எதையும் நினைக்காத ராம். நீ சந்தோஷமா இரு. ஓ நிஷா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. சந்தோஷமா இருந்து பாரு. சரி. சிவானி, ஐயோ நாளைக்கெல்லாம் இவளை விட்டுட்டு தான் வரணும். நிம்மதியா பேச விடுறாளா? வாரேண்டி. நீ கிளம்பு. இல்ல ராம், நீ ஏதாவது சொல்லணும்னா? இல்ல, ஒண்ணு இல்ல, கிளம்பு. ஓகே, நான் கிளம்புறேன் ராம்.
சிவானி. ராம், சொல்லு ராம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவானி. கண்டிப்பா நீ இந்த அளவுக்கு பேசவே நான் எதிர்பார்க்கல. உன்கிட்ட பேசின பிறகு எனக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல ராம். சரி நீ பாத்து போ. ஆ. ராம், ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேர் சொல்லி கூப்பிட்டிருக்க. ஐயோ, சந்தோஷம் தாங்கல. சிவானி.